जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानन्दन प्रजनरञ्जन यशोदानन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधा दामोदर जय राधा गोपीनाथ राधा गोपीनाथ जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर नित्य गौर हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी हरे कृष्ण प्रभु जी हरे हरे कृष्ण माताजी हरे कृष्ण काले वणकम हरे कृष्ण माताजी हरि बोल हरे कृष्णा நாம இன்னைக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு 3வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். சாந்தி மாதாஜி, ரேணுகா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஓகே சூப்பர். ஹரி போல். பதம் 32. ये त्वेतद् अभ्यसूयन्तो एत्वेतदभ्यसूयन्तो एत्वेतदभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् नानुतिष्ठन्ति मे मतम् नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञान विमूढांस्तान् सर्वज्ञान विमूढांस्तान्
सर्वज्ञान विमूढांस्तान् विद्धि नष्टान् विद्धि नष्टान् अचेतसः विद्धि नष्टान् अचेतसः विद्धि नष्टान् अचेतसः ये त्वेतद् अभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान् अचेतसः बोल हरे कृष्णा हरे कृष्णा चंद्रशेखर प्रभु जी एंग्लिका का वासिंगला प्रभु हरे कृष्ण माता जी पढ़ एते अभ्युसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान् अचेतसः। हरे कृष्ण। हरे बोल हरे कृष्णा। थैंक यू प्रभु जी। बेटे चलो माता जी वासिकलामा வாசிக்கலாம் மாதாஜி. பதம் 32. ஏத்வேதத் அப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे बोल हरे कृष्णा। थैंक यू माता जी। गीत ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे बोल हरे कृष्णा हरे कृष्णा। இன்னைக்கு 32வது ஸ்லோகமோட டிரான்ஸ்லேஷன் சுதா பாஸ்கரன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆனால் யார் ஒருவன் பொறாமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக முட்டாளாக பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டம் அடைந்தவனாக கருதப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. बोल हरे कृष्णा। थैंक यू माताजी। சோ இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு நம்ம போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவானோட இதுல வந்துட்டு எப்போதுமே எந்த விதமான ஒரு சுயம் அதாவது பொறாமை இல்லாம செயல்படுறவங்க வந்துட்டு இந்த கர்ம பந்தனையில இதுல வந்து எல்லாம் சிக்காம அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி இந்த சூயத்தோட அதாவது இந்த என்னது இந்த பொறாமையோட அவன் இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்துட்டு அந்த பொறாமை இருக்கிறதுனால நான் இந்த சொல்லி கொடுத்த எல்லா விதமான நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அது எதையுமே வந்துட்டு அவன் பொருட்படுத்தாம அவன் வந்துட்டு அதை எதையும் ஃபாலோவும் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இதனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவனோட எல்லா விதமான வித்தி அதாவது நாலேஜ போகுது. அவன் வந்து ஒரு முட்டாள் ஆகுறான் அதாவது முட்டாள் ஆகுறான். அண்ட் அவன் வந்து இந்த பர்ஃபெக்ஷன் அதாவது நம்ம நினைக்கிறேன்
அவன் வந்து இந்த லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது பர்ஃபெக்டா பண்ணிடணும் சூப்பர் ஆயிடணும் அப்படின்னு வந்து அவன் என்ன முயற்சி பண்ணாலும் எல்லாமே வந்துட்டு இங்க வீணாதான் போகுது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. சோ இந்த ஸ்லோகத்தை பார்த்தா நம்மள கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? ஏதோ இந்த டேய் நான் சொன்ன பேச்சு கேட்காம போய்கிட்டே இருக்க, நீ பாரு அங்க விழுந்தெடுத்து வார போற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சம்டைம்ஸ் திட்டுவாங்க. அதாவது எங்க அம்மா என்ன ஸ்பெசிபிக்கா எப்படி திட்டுவா அப்படின்னா, நான் சொன்னது ஒண்ணும் கேட்காத, தாய் சொல் கேட்காத பிள்ளை தலையில தான் தொங்க போகுது வவ்வால் மாதிரி அப்படின்னு எங்க அம்மா என்ன திட்டுவோம். சோ இங்கேயும் வந்து பகவான் என்னது அப்படியே கொஞ்சம் திட்டுற மாதிரி இருக்கு. அதாவது நான் சொல்றதுக்கு அவன் ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் என்ன ஆக போறான், அவன் வந்து ஒரு முட்டாளா இருக்க போறான், அவன் என்ன செஞ்சாலும் அது வந்து வேஸ்டா தான் ஆக போகுது, அதாவது வீணா தான் ஆக போகுது அப்படின்ட்டு பகவான் வந்து கொஞ்சம் நம்மள திட்டுற மாதிரி இருக்கு. சோ பகவானுக்கு நம்மள திட்டணும்னு ஆசையா, இல்ல நம்மள வந்துட்டு இந்த பயங்கரமா ஏதாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா? யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? தேவையில்லாம இவ்வளவு ரூல்ஸ் போட்டிருக்காரு, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அது இப்படி ரூல்ஸ் போலன்னா நான் சந்தோஷமா தானே இருந்திருப்பேன் அப்படின்ட்டு யாருக்காவது எனி ஒப்பீனியன்ஸ்? ஏன் பகவான் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க? அது போட்டாதான் அதை விட நம்ம நல்லபடியா நடக்கலாம். அதெல்லாம் நம்ம நல்லா இதெல்லாம் கடைபிடிச்சா இருக்கணுங்கிறதுக்காக பகவானை கடமையை நம்ம ஒழுங்கா அடைய செய்ய வேண்டியதுக்காக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம கடமையை நம்ம செய்யணும். ஹரிபோல். சோ நம்ம வந்து ஒழுங்கா நடந்துக்கணும். நம்ம ரேணுகா மாதாஜி, பானுமதி மாஜி எல்லாரும் சொன்னாங்க நம்ம கடமையை நம்ம செய்யணும்னு. சோ நம்மள வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்ட்டு நமக்கு ராதாராணி மாதாஜி போட்டிருக்காங்க. சோ பகவான் வந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறத அவரோட ஆசை இல்ல. அண்ட் அவர் வந்துட்டு பகவத்கீதாலே வந்துட்டு 14வது அத்தியாயம் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வ யோனிஷு கௌந்தேய, அப்புறம் அந்த ஸ்லோகத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, அகம் பீஜ பிரதப்பிதா, அதாவது சர்வ யோனிஷு எல்லா விதமான ஜீவராசிக்கும் கௌந்தேயா, அகம் பீஜ அந்த விதை கொடுக்குற அந்த பிதா வந்து நான் தான் அவங்க எல்லாரோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்லோகால வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அப்பா மட்டும் இல்ல, அவங்களோட அம்மாவும் கூட, அதாவது மாதா தாத்தா அவங்கள வந்து சப்போர்ட் பண்றது, அப்புறம் பிதாமகா அவங்களோட தாத்தா, அதாவது அவங்களோட பாட்டன் எல்லாமே நான் தான் அப்படின்னு பகவான் வந்து 9வது சாப்டர்லயே சொல்றாரு. சோ இங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நல்லா இருக்கணும். இப்ப எங்க அம்மாவே என்ன திட்டுறாங்க, ஆனா நான் வந்து என்ன வெறுக்கணும்னா திட்டுறாங்க கிடையாது இல்லையா? நம்ம அம்மா அப்பா நம்மள திட்டும் போதோ, இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது பெரியவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டுறாங்க. சோ அதே மாதிரி இந்த பகவான் வந்து நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கே நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும். இங்க பகவான் வந்துட்டு ஒண்ணு இல்ல, ஐ எம் யுவர் ஃப்ரெண்டு, உன்னை சப்போர்ட் பண்றவன், உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, உன்னோட பாட்டன், உனக்கு எல்லாமாவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் நம்ம மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. சோ அப்படி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பண்ற எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு எதிராளி நம்ம வந்து அழிஞ்சு போக கூடாது. நம்ம பண்ற எந்த ஒரு செயல்னாலும் அது வீணாக வேண்டாம், அதனால நம்ம அதுக்கப்புறம் திருப்பி கஷ்டப்பட வேண்டாம், அது நஷ்டம் ஆக வேண்டாம் அப்படிங்கறதுனால அவர் என்ன சொல்றாரு, தங்கமே நீ இப்படி போனா கண்டிப்பா நீ விழுவடா அப்படிங்கிற மாதிரி இந்த பகவான் சொல்றாரு. சோ அப்படி வந்து கிருஷ்ணர் வந்துட்டு இப்படி அவரு நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. கீதை ஃபுல்லா வேதத்து மூலியமா, ஆச்சாரியர்கள் மூலியமா அப்படின்னு பகவான் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஏன் அவரை இக்னோர் பண்றோம், அதாவது அதை ஏன் வந்து நம்ம பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணமும் போன கிளாஸே சொல்றாங்க, இங்கேயும் பகவான் அதை திருப்பியே சொல்றாரு. ஏன்னா சூயம் நம்மளுக்கு வந்து பொறாமை இருக்கிறதுனால, அதாவது நம்மளுக்கு ஒருத்தங்க மேல பொறாமை இல்லைன்னா அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சொல்றத வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். இல்ல அவங்க நம்மளுக்காக நல்லது செஞ்சா கூட, அவன் எனக்காக எல்லாம் அவனும் செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு ஏதாவது தோணி இருக்கும், இல்ல அவனுக்கு வேற ஏதாவது வேலை நடக்கணும் அதனால அவன் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். சோ அதே மாதிரி இங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பௌதீகமா வந்துட்டு செல்வம் வரும் போகும், எஜுகேஷன் இருக்கும் வரும் போகும், எந்த விதமான ஒரு பவர் நம்ம கிட்ட இருக்கலாம். பட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பகவான் கிட்ட அதை வந்து செயல்படுத்தும் போது, அதாவது பகவான் கிட்ட நம்ம அதை யூஸ் பண்ணாத போது, அது வந்து நம்மளுக்கே அது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மாதிரி ஆயிக்குது. அதாவது நம்ம அதனால என்ன பண்றோம், இவ்வளவு பவரோ இல்ல ஒரு வெல்த்தோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது நல்ல கர்மாவும் இருக்கலாம், கெட்ட கர்மாவும் இருக்கலாம். அப்ப அதனால என்ன ஆகுது, திருப்பி கர்ம பலன் வருது. அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன ஆகுறோம், நம்ம திருப்பி சிக்கிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த பகவான் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க கிட்ட வந்துட்டு நிறைய காசு இருக்கு, என் உடம்பு நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்டா?
நான் வந்துட்டு அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நானே வந்துட்டு இப்ப என் தங்கச்சியோட எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்னா, அந்த இதெல்லாம் வாங்கி குடிக்காதே, அதாவது இந்த 7 அப், இந்த மத்த இந்த நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பெப்சி கோலா அதெல்லாம் வாங்கி குடிக்காத, நல்லது இல்ல. ஏன்னா அவ வாங்குறதெல்லாம் நம்ம எல்லாம், அதாவது எப்பயாவது வந்துட்டு ஒரு கேன்ல தான் நம்ம வாங்கி பாக்குறதுன்னா, அவெல்லாம் 1 லிட்டர் பாட்டில வாங்குவா. குடிக்காத, உடம்பு நாசம் போகும். அப்பா எனக்கு கொடுத்த காசு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் ரியாக்ஷன் இருக்கும். சோ நம்ம வந்து ஒரு கூட பிறந்தவங்களுக்கிட்டயே நமக்கு வந்துட்டு அந்த இவ்வளவு ஒரு இது இருக்கும் போது, பகவான் கிட்ட அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அதை பார்த்து பொறாமப்பட்டுட்டு அவர் என்ன சொன்னா நம்ம காது கொடுத்து வாங்குவோமா? மாட்டோம். சோ அப்ப நிறைய காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட காசு இருக்குன்னா என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா, நிறைய காசு இருக்கு, நிறைய தங்கம் இருக்கும், வயிறு இருக்கும், அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. சோ அதே மாதிரி தங்கம் வைரம் அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த பாடி, அதாவது இந்த ஹியூமன் பாடிக்கு அப்படின்னு விதிக்கப்பட்ட சில உணவுகள் இருக்கு. சோ அந்த உணவுகளை நம்மள எடுத்துக்கிட்டா அது நம்ம உடம்புக்கு வந்து சுகமோ இல்லாத, அது நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது. சோ அதுக்கு அதுக்கு வந்து உடம்புக்கு ஏத்துக்காத ஒண்ணத்தை நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுது, நம்ம பாடி வந்து கெட்டு போகுது. சோ அதே மாதிரி இந்த பாடிக்கு ரூல்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த மொத்த யூனிவர்ஸ், இந்த பிரகிருதிக்கும் பகவான் கொஞ்சம் ரூல்ஸோட படைச்சிருக்காரு. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன, இந்த பாடி கெட்டு போற மாதிரி அது பாடி கெட்டு போட்டு கடைசியில என்ன ஆகுது, அது வந்து கஷ்டப்படுது. ஓவரா ஏதாவது நம்ம இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு வச்சோம்னா வயிறு கெட்டு போகுது, இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்த் ஆரோக்கியம் கெட்டு போகுது. சோ அதே மாதிரி இந்த பிரகிருதியில இருந்துட்டு அதோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாத போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கர்மா பேங்க் ஏறி ஏறி திருப்பி அது கஷ்டப்பட போறது யாரு, நம்ம தான். அது இந்த பாடியா இருக்கலாம், அடுத்த பாடியா இருக்கலாம், இனி எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். எப்படி ஒரு கண்ட்ரில வந்து ஒரு லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, சட்டங்கள் இருக்கு. அந்த சட்ட திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவோம், போலீஸ்காரன் ஃபர்ஸ்ட் குடிப்பான், சின்ன தப்பா இருந்தா மிரட்டிட்டு விட்டுருவான், இல்ல ஃபைன் கட்டிட்டு விட்டுருவான், பெரிய தப்பா இருந்தா ஜெயில போட்டுருவான். அதே மாதிரி இது வந்து பகவான் நம்மள வந்து வெறுக்கிறாரு அப்படிங்கறது ஒரு விஷயம் கிடையாது, நம்மள மிரட்டுறாரு அப்படியும் கிடையாது. பட் அவரு உருவாக்குன இந்த பிரகிருதிக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. சோ இத வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னா அவர் சொல்லிட்டாரு. பட் நம்ம அவர் மேல இருக்கிற பொறாமையில நான் பண்ண மாட்டேன், நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும் போது அதுக்காக நம்ம கஷ்டமும் படுறோம் அப்படிங்கிறது தான் பகவான் இங்க சொல்றாரு. சோ இதுக்கு நீ வந்து நம்ம வந்து பகவான் வந்துட்டு அப்ப எதுக்கு இந்த ரூல்ஸையும் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த உலகம் வந்துட்டு அவரே சொல்றாரு. இது அதாவது இப்போ நான் வந்துட்டு இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா நானே சொல்லிடுறேன், எல்லாம் ஓகே, கொஞ்சம் கரிஞ்சிருக்கு. இல்ல ரசம் வைக்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஓகே, கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா விட்டேன். ஏன்னா நான் சமைச்சிருக்கேன், எனக்கு தெரியும் நான் அதுல வந்து என்ன கோல்மா வேலை பண்ணிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. அதை கூட கேட்பாங்க, ஏன்டி எல்லாம் பண்ணுவானா ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அதே மாதிரி அதை வந்து செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதுல இருந்து எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சமையல்ல அப்படின்ட்டுன்னு. சோ அதே மாதிரி இந்த மொத்த சிருஷ்டிய வந்துட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறது பகவான். சோ அவர் சொல்றாரு, துக்காலயம் அசாஸ்வதம், அதாவது துக்கத்தோட ஆலயம் இது, இங்க கண்டிப்பா துக்கம் இருக்கும், அசாஸ்வதம். அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, அனித்தியம் அசௌகம் லோகம், அதாவது இதுல வந்து அனித்தியமானது, இது வந்து ரொம்ப டெம்பரரியானது, இது வந்து பர்மனண்டா எதுவுமே இருக்க போறது இல்ல. அசௌக்கம், அதாவது இது வந்து சௌக்கியமா இருக்கிறது, அதோட ஆப்போசிட் அசௌகமா இருக்கிறது. இங்க உனக்கு சௌக்கியமா இருக்க முடியாது. சோ இதுக்கு இங்க இருந்துட்டு நீ என்ன பண்ண போற, இங்க அவ்வளவு கஷ்டம் தான் பட போற, சோ இங்க எதுக்கு நீ இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. சோ அது கூட அவர் என்ன சொல்றாரு, இமம் பிராபியம் பஜஸ்வமாம். சோ அதனால நீ என்ன பண்ண, என்னோட பஜனையில, அதாவது என்னோட வர்ஷிப்ல வந்துட்டு நீ ஈடுபடு அப்படின்னு பகவான் இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி ஒரு நம்ம ட்ரெயின்ல போறோம், டிடிஆர் வராரு, அவரு டிக்கெட் கேட்கிறாரு, டிக்கெட் இல்லைன்னா என்ன ஆகும், ஃபைன் கட்டுப்பா, இல்ல அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருப்பா அப்படின்னு சொல்றாரு. டிடிஆருக்கு நம்ம மேல எந்த விதமான கோபமும் இருக்கா, நம்மள முன்ன பின்ன பாத்துருக்காரா, இல்ல நம்மளோட பூர்வ ஜென்மான பகையா இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அவரோட வேலை அவர் செய்யறாரு. அதே மாதிரி பிரகிருதியோட வேலை, நீ இது ரூல்ஸ் நீ இதை ஃபாலோ பண்ணலையா, இந்த இடத்துல உனக்கு கஷ்டம் வரும். ரொம்ப நிறைய தப்பு பண்ணிருக்கியா, அப்படியே வந்துட்டு இந்த பாடியோட அடுத்த பாடிக்கு போற டிராவல் ஜர்னி கேப்ல நல்ல நரகத்துக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட ரூல்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து பகவானுக்கு வந்து நம்ம மேல ஏதோ ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது டிடிஆருக்கு நம்ம மேல. சோ அதே மாதிரி இது பிரகிருதியோட ரூல்ஸ், இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் எங்க பகவான் சொல்றாரு. சோ இந்த பகவான் கிட்ட நான் வந்து இந்த நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம்.
ஏன் வாழ்க்கை, நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறேனே. இதை வந்து நம்மளே நிறைய தடவை சொல்லுவோம். அது ஓகே, எனக்கு தெரியும் இது கரெக்ட்னு, பட் எனக்கு இதைதான் பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். சோ அங்க அதுக்குதான் இங்க என்ன சொல்றாரு, ஓகே உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, ஆனா பண்றதுனால என்ன ஆகும் அப்படிங்கறதே அவர் சொல்லிட்டாரு. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம்னா துரியோதனனை பார்க்கலாம். துரியோதனன் வந்து நம்மளுக்கு அந்த இதுல வந்துட்டு குருக்ஷேத்ரா போர்க்களம் வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து ஒரு தடவை தூதுவனா அனுப்புவாங்க இல்லையா. சரி, இன்கேஸ் நம்ம வந்து பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் என்னது சமாதானமா போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பகவான் அனுப்புவாங்க. சோ அனுப்பும் போது அங்க அந்த மகாபாரத ஸ்லோகால துரியோதனனோட வந்து என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அபியசூயந்தக, நம்மளோட ஸ்லோகால வர அதே வார்த்தை வந்திருக்கு. சோ என்னன்னா அங்க துரியோதனன் வந்து எதுக்கு அங்க பகவான் இருக்கிற இடத்துல அங்க கத்துறாரா, நான் எதுக்கு ஃபாலோ பண்ணோம் காட் யார், அதாவது வந்து எப்படி அப்படின்னா கடவுள் யார் சொல்றதுக்கு நான் என்னத்த கேக்குறது, நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது, நான் இண்டிபெண்ட், நான் என்ஜாயர், நான் எனக்கு என்ன வேணுமோ பண்ணுவேன். அதே மாதிரி அந்த என்வியஸ்னஸ்னால துரியோதனன் அங்க எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா, எனக்கு என்ன வேணுமோ நான் அதைதான் பண்ணுவேன். அவருக்கு தெரியும் அவர் பண்றது வந்து தர்மம் கிடையாது, பட் நான் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கறது வந்து இங்க ஓப்பனா வந்து துரியோதனன் வந்து அங்க சொல்லுவாரா அந்த சபையில. சோ சம்டைம்ஸ் கிருஷ்ணா பர்சனலி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. நம்மள எப்படியாவது வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கலாம், நம்மள வந்து சாந்தியாக்கலாம், சுமூகமா நம்மள வந்து எப்படியாவது சந்தோஷமா நம்மள கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் நம்மளோட இந்த இந்த சூயம், அதாவது நம்மளோட அந்த பொறாமை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸை பிளாக் பண்ணிடுது. இங்க வந்து இது என்னது பீஸ்ஃபுல்லா போயிருந்தா துரியோதனுக்கும் வந்து ஹஸ்தினாபுர் இருந்திருக்கும், யுதிஷ்டருக்கும் அவங்களோட இந்திரபிரஸ்தா இருந்திருக்கும். பட் துரியோதனோட அந்த என்னது பொறாமை குணத்தினால அவனுக்கு எல்லாமே எதுவுமே இல்லாம கடைசியில அவன் பண்ண அத்தனை வேலையும் என்ன ஆகுது, நஷ்டம் அடையுது. சோ இதனால வந்துட்டு ஒரு பெரிய என்னது ஒரு எவ்வளவு பெரிய போர் நடந்து எத்தனை பேர் இறந்து. சோ அவனோட எல்லா விதமான முயற்சியுமே வந்துட்டு முயற்சியா இருக்கட்டும், அவனோட நாலேஜா இருக்கட்டும், ஏன்னா துரியோதனன் வந்துட்டு அவர் படிக்காதவர்லாம் கிடையாது, பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர ஸ்ட்ராங். சோ எல்லாமே வந்துட்டு நஷ்டம் அடைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படி நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன்ல, அதாவது இப்போ ஒரு டியூப் லைட் எல்லாம் நல்லா தொடச்சு வைக்கிறோம், டியூப் லைட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு லேம்பா இருக்கட்டும், நல்லா தொடச்சு வைக்கிறோம். ஆனா அதுல வந்து அந்த ஃபயர் ஏத்தல, இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்கல அப்படின்னா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அது எரியாது. சோ அதே மாதிரி நம்ம பௌதிகமா என்னதான் நாம அதை வந்து சூப்பராக்கி தொடச்சு பவுடர் போட்டு வச்சாலும் அதோட பின்னாடி பேக் சைட் கனெக்ஷன் அங்க பகவானோட நம்ம அதை கனெக்ட் பண்ணல, அந்த எனர்ஜி, அதாவது நம்ம எல்லாத்தோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பகவான் தான். சோ அவரோட நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த இருட்டுலதான் இருப்போம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். சோ இதனால இதுக்கு வந்துட்டு அப்ப பகவான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு உபாயமும் கொடுத்துட்டாரு. சோ எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கலியுகத்துல வந்துட்டு பகவான் என்ன ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிற அவதாரம் எடுக்கிறாரு. வெரி குட். சோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன அப்படின்னா இந்த பக்த அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவன் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான், இவன் கிட்ட ஒரு பக்தனா எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியா நம்ம பக்தி பண்ணி இது எல்லாத்தையும் தாண்டலாம். இல்ல நம்ம பகவான் நீ ஹரிநாமத்தை ஜபி, அதாவது நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ரொம்ப வந்து ப்ரெஷியஸான ஒரு மந்திரமா. இத வந்துட்டு ஆக்சுவலி எல்லாருக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, பொதுவா சொல்ல மாட்டாங்களா. ஆனா இது எல்லாத்துக்குமே யாருக்குனாலும் இது போய் சேரட்டும் அப்படின்னு பகவான் எல்லாருக்குமே ஃப்ரம் ஆல் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருக்கும் கொடுத்து, அதாவது இந்த செகண்ட் ஆர் என்ன சொல்றாரு, பிரசாதம். நம்மளுக்கு என்ன சாப்பிடுறது கஷ்டமா, ஒரு கஷ்டம் கிடையாது, ஜாலியா பண்ணுவோம். சரி அதை நீ பிரசாதமா சாப்பிடு, பக்தரோட சங்கத்துல இது என்ன எப்பவுமே ஸ்மரன்ல வச்சுக்கோ, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த பக்தி என்ன ஆகுது அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஆனந்தமயமாகுது, அது வந்து ஹாப்பி ஆகுது. சோ அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ மேக்ஸ் எக்ஸாம் நிறைய மார்க்ஸ் வரணும்னா அது கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்பதான் வந்து பாஸ் பண்ண முடியும். சோ எங்க பௌதிக லோகத்தை பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், ஜாலியா பண்ணு. மேக்ஸை நம்ம கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் எக்ஸாமுக்கு, பட் இங்க இருக்கிற எக்ஸாமுக்கு நீ அதை ஜாலியா அந்த பக்தியை பண்ணு. நம்ம சாண்ட் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், பக்தர்களோட இருக்கணும்,
ஃபைனலா பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நீ ஈஸியா என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கலியுகத்துல வந்துட்டு ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவ் நாஸ்தியேவ கதிர் அந்யதா அப்படின்னு இது நாரத முனி வந்து சொல்றது. சோ நாரத முனி அண்ட் பிரம்மா அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன்ல சோ என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல வந்துட்டு நாஸ்தியே, அதாவது வேற எந்த வழியும் இல்ல, எதை தவிர அப்படின்னா ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம், அந்த ஹரேர் நாமத்தை தவிர வேற எந்த வழியும் இல்ல அப்படின்னு அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ பகவான் வந்துட்டு இங்க நம்மளுக்கு எந்த விதத்தையும் நம்மள வந்து மிரட்டல. பட் நீ ஜஸ்ட் இதை சாண்டிங் பண்ண, இதை சாண்டிங் பண்றதுனால நீ வந்து இந்த பலத்தை அடைவ அப்படிங்கறது வந்துட்டு பகவான் பகவத்கீதாலே சொல்றாரு. அப்படி சைத்தன்ய மகாபிரபுவா இன்னைக்கு வந்து கௌர பூர்ணிமா, அதாவது இன்னைக்கு பூர்ணிமா ஃபுல் மூன் டே. சோ இன்னைக்குதான் அது வந்து அவர் இந்த சந்திர கிரகணத்தப்ப அவர் பிறக்குறாரு. சோ சந்திர கிரகணத்தப்ப ஜென்ரலா வந்து கிரகணம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரொம்ப இன்னாஸ்பிஷியஸ், அதாவது அமங்கலம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைம்ல பகவான் பிறந்து ஆக்சுவலி என்னன்னா, சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாரும் வந்து பகவானோட நாமத்தை வந்து சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறதுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவானோட நாமத்தை சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம். அப்படி பகவானோட நாமத்தை சத்தம் போட்டு சொல்லும் போது இங்க வந்து பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா, அதாவது ஹரே கிருஷ்ணா, சைத்தன்ய மகாபிரபுவா வந்துட்டு பகவான் வந்து இந்த யுகத்துல நம்மளுக்கு பிறந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம ஈஸியா, ரொம்ப ஈஸியா, அதாவது எளிதில நம்ம வந்து இதெல்லாம் கஷ்டமா, நம்மளுக்கு இந்த 8 அக்ஷரம் பெருசா மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம், சேம் போர்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரிதான் ரொம்ப ஈஸியா நம்ம வந்துட்டு சாண்ட் பண்ணி நம்ம வந்து அவரோட அந்த கிருஷ்ண பிரேமத்தை நம்ம அடையலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த வழியை கொடுத்துட்டு பகவான் கொடுத்துருக்காரு. சோ அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நேற்றுக்கு மாதாஜி சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு நாள் நம்ம டெய்லி வந்து 1 ரவுண்ட் பண்றோம்னா இன்னைக்கு ஒரு 2 ரவுண்ட், டெய்லி 2 ரவுண்ட்ஸ் பண்றோம்னா இன்னைக்கு ஒரு 4 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து அவரோட பர்த்டேவா வந்துட்டு நம்ம வேற என்ன முடியுதோ இல்லையோ நம்ம அதிகமா சாண்டிங், இந்த நாம ஜபத்தை நம்ம பண்ணுவோம். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஹரி ஓம் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மாதாஜிக்கு நன்றி, சூப்பரா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராஜேந்திர மாதாஜி. மாதாஜி அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கத்தார்ல எப்படி இருக்காங்க எல்லாம்? பயம் இல்லாத இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாதாஜி, நல்லா இருக்காங்க. அருமையான கிளாஸ், அருமையான ஸ்லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி பொறாமை எல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரிசங்கர் ஜோஜி. ஹரே கிருஷ்ணாமா, பிரணாம்ஸ். ரொம்ப எளிமையா இருந்தது சொன்ன விஷயங்கள். முக்கியமா வவ்வால பத்தி சொன்னீங்களா, கொஞ்சம் நசிச்சிட்டேன். ரொம்ப சிரிப்பு வந்தது எனக்கு. தேங்க்யூ டியர், சோ ஸ்வீட்டா, ரொம்ப அழகா சொன்னேன். இன்னைக்கு சொன்ன எல்லா உதாரணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த, உங்க சிஸ்டர், உங்க ஃபேமிலி நடந்ததே வச்சு சிம்பிளா சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமை. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி கேள்வி பதில் இல்லைன்னா ரீகேப்புக்கு போயிடலாமா? கண்டிப்பா மாதாஜி, நம்ம ரீகேப் போலாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு வந்து மாதாஜி சொன்னதுலேருந்து எது இம்பார்ட்டன்ட்னா அதை வந்து ஹரிசங்கர் பிரபு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. குரு பூர்ணிமா அன்னைக்கு சைத்தன்யா பிரபு அவதரித்த தின அன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பிளெக்ஸிங்ஸ் நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் ஸ்லோகா டீச்சர் தனிதா டீச்சரோட கிளாஸை ரீகா பண்றேன், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பகவான் நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு, ஆனா பொறாமையினால நம்ம அந்த ரூல்ஸை மதிக்காம இருந்துட்டு இருக்கோம், அதை செய்யக்கூடாது. அதுக்கு உதாரணமா துரியோதனனுக்கு வந்து கிருஷ்ண பகவான் தூதரா போயும் அவர் தன்னுடைய பொறாமையினால அவ்வளவு அறிவு இருந்தும் அவர் எல்லாத்தையும் இழந்து இந்த பெரிய யுத்தம் வந்து எப்படி எல்லாம் இழந்தையும் எளிமையா சொன்னாங்க. அதனால அது இல்லாம ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தவறிடுவோம் அப்படின்ட்டு தான் பகவானே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்து இன்றைய தினத்துல நமக்கு எளிமையா வாழ்ந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ
இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் மேல பொறாமை இல்லாம அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை கத்துக்கொண்டு நாம எல்லாம் நல்லபடியா இருக்கணும், அதனுடைய சேவையை நம்ம தெரிஞ்சுட்டு அதபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எளிமையா ஒரே ஒரு மந்திரம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட ஒரு தடவை சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. சூப்பர் பிரபு, நல்லா ஹரி சொன்னீங்க. போல். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சூப்பரா சொன்னீங்க பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நம்ம ஹரிஷ்ணா. தேங்க்யூ ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. Very short and nice recap. தேங்க்யூ ஹரி பரேஷ் போல். மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். வெரி பியூட்டிஃபுல் ரீகேப் பிரபுஜி. வெரி குட். ஸோ குருவோட இன்னொரு ஆசீர்வாதம் விஷயம், மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நம்ம இந்த சம்டைம்ஸ் ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது அப்படி கையை தூக்கி சொல்லுவோம் இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட பிக்சர்ஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்தா கூட அந்த கையை தூக்கிட்டு தான் அவர் வந்து சாண்டிங் பண்ணுவாரு. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சம்சார கடல்ல, அதாவது இந்த பௌதிக உலகம் வந்து ஒரு கடல் மாதிரி, ஒரு பெரிய கடலுக்கு நடுல, அலைக்கு நடுவுல நம்ம இருக்குவோம். அப்போ ஹெல்ப் கேட்கும் போது நம்ம இப்படி கேட்போமா, இது இப்படி கேட்போமா, ஐயோ எப்படியாவது இந்த ஸ்விமிங் பூல் எல்லாம் விட்டோம்னா வெளியில வந்தா போதும் அப்படின்னு கையை அப்படியே ஃபுல்லா தூக்குவோம் இல்லையா? சோ இந்த பகவானோட நாமம் மட்டும்தான் இந்த கடல்ல இருந்து நம்மளை காப்பாத்த போகுது அப்படிங்கறதுனால ரெண்டெல்லாம் சாண்டிங் பண்ணும்போது, நம்ம எல்லாரும் இந்த சேர்ந்தெல்லாம் சாண்டிங் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா ஃபுல்லா கையை வந்துட்டு சூப்பரா தூக்கிட்டு வந்து நல்லா சாண்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபுவும் பாத்தீங்கன்னா அவரோட பிக்சர்ஸ் நிறைய இதுல வந்துட்டு அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஃபுல்லா அப்படியே கையை தூக்கிட்டு ஹரி போல் ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்துட்டு நம்மள டிவோட்டிஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஐயோ, ஹரே கிருஷ்ணா. நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் மாதாஜி என்னன்னாக்க, இந்த திரௌபதி வஸ்திராபரணத்தும் போதும் திரௌபதி கையை தூக்கினோட தான் கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்றாரு. ஸோ அது தட் இஸ் ஆல்சோ another reason I think. ஹரி போல். எஸ் கம்ப்ளீட்லி பிரபாங்க. ஃபுல்லா சரண்டர் ஆறோம் நம்ம. சோ நம்ம சொந்த முயற்சியில நம்ம ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. டோட்டல் சரண்டர். கிட்ட டோட்டல் சரண்டர். சோ அதுக்கு வந்து நம்ம நல்லா இந்த சாண்டிங் பண்ணும்போது நம்ம கைய வந்துட்டு இந்த தூக்குறது, இன்னும் நம்ம கையை தட்டி பாடுறது. அதாவது நம்ம வந்துட்டு இத திருப்பதி டெம்பிள்ல வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம பாலாஜியோட கோயில்ல. அதாவது நம்ம இந்த கையை தட்டி தட்டி இந்த நம்ம பகவானோட நாமத்தை நம்ம அப்படியே சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே இந்த கையில இந்த ரேகையோட பிறப்போம் இல்லையா? இதாதான் அவன் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ரேகையோட அப்படியே பிறப்போமா. அதாவது பிரம்மா நம்ம தலையெழுத்து எழுதும் போது நம்ம இப்படி கையை வச்சுக்கிறதுனால அந்த தலையெழுத்தெல்லாம் நம்ம கையில வந்துருது அப்படின்னு. சோ பகவானோட நாமத்தை அப்படியே பயங்கரமா தட்டி தட்டி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தலையெழுத்தெல்லாம் அப்படியே மாறி போயிடுது. அதாவது நிறைய கர்மம், இந்த கண்ணாமண்ணா கச்சா முச்சான்னு இருக்கிறவங்க ஆக்சுவலி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இது வந்து நான் பர்சனலா பார்த்தது, இந்த நிறைய இந்த பெரிய பெரிய டிவோட்டில மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கைரேகை ரொம்ப கிளீனா இருக்கும். அது ரொம்ப கண்ணா புண்ணா கச்சா முச்சான்னு எல்லாம் எதுவுமே இருக்காது. சோ பகவானுக்கு நாமத்தை நம்ம சொல்லி இந்த கையை தட்ட தட்ட என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கைரேகையே மாறுது அப்படிங்கறத வந்துட்டு அங்க ஒரு பெரிய டிவோட்டி வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நம்ம வந்து கீர்த்தன் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை தட்டுவோம், பகவானோட நாமத்தை சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை தட்டுவோம். ஹரியோம் எல்லாம் ஹரி போல் மாதா. ஹரி போல். அப்பாவுக்கு தப்பாம பிள்ளை பாப்பா. கோவிந்தா. தேங்க்யூ மாதாஜி. எல்லாரோட சூப்பர். பிளெஸிங்ஸ்ல ஏதோ கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கு. உண்மை 100% உண்மை. ஹரிபோல். மாதாஜி எந்த மாதாஜி சொன்னாங்கன்னு தெரியல. சாந்தா மாதாஜி. சூப்பர் சாந்தா மாதாஜி. நாராயணா. கரெக்டா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைந்த இந்த குழந்தை எப்படி மாறும்? நிச்சயமா அப்படிதான் இருக்கும். கோவிந்தா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே நான் வந்து கிருஷ்ணா. ஒழுங்கா பக்தி பண்ணணும், நல்லா சாண்டிங் பண்ணணும்னு பிளஸ் பண்ணுங்க மாதாஜி எல்லாரும். ஷூர். எங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். பிரேயர்ஸ் இருக்கு. டோன்ட் வரி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸா, அதாவது நம்மளோட கோகிலா மாதாஜி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு ஹர்ஷிதா. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 12th அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆரம்பிக்குது. மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம எல்லாரும் வந்து அவங்களுக்காக சாண்ட் பண்ணி அவங்க குழந்தைய பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மாதாஜி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய டியூட்டிஸ் வந்துட்டு இப்போ சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் இந்த வார்னாலயா இருக்கலாம் கஷ்டப்படுறாங்க. சோ வந்து அவங்களும் பத்திரமா இந்த பகவானோட சேவையில இன்னும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களோட பாதுகாப்புக்காகவும் நம்ம சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம். அனுகுலா மாதாஜி ஏதாவது சொல்லணுமா? இல்ல, இட்ஸ் ஓகே, ஃபைன். யா, ஃபைன்.
ஓகே ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. அண்ட் நம்ம இன்னும் பெட்டரா நம்மளோட நாம ஜபம், நம்மளோட சாண்டிங் இன்னும் சூப்பரா நடக்கணும். எனக்கு ஒரு கௌரவ புண்ணியமானதுல இருந்து நம்ம இன்னும் ஒரு பிரதிஷ்டை எடுத்துப்போம், இன்னும் பெட்டரா நான் சாண்டிங் பண்ணணும் அப்படிங்கறத ஈஸ்வரம் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம எனக்கு ஒரு 3 தடவை நம்ம எல்லாரும் சாண்டிங் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே, ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. हरे कृष्ण राम 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 हरे हरे. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாஞ்சா கல்வியை சொல்லிடலாம் எல்லா வைஷ்ணவர்களுக்கும். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. गौरी वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील महाराज की जय. हरे कृष्ण. ஹரி போல். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தண்டவாத் பிரணாம். கண்டினியூ கிளாஸ் இருக்கா மாதாஜி? இப்போ பிரபு கிளாஸ் எடுக்கிறாங்களா? தெரியலையே. ஹரிகேதன் பிரபுஜி, இன்னைக்கு கௌரவ பூர்ணிமா கிளாஸ் ஏதாவது? நாராயணா, நான் இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சாண்டிங் 16